விசித்ரா. இந்த நடிப்பு இதெல்லாம் வந்து இதுக்கு மேல நம்மளால பண்ண முடியல. ஏதாவது நம்ம ஒண்ணு பண்ணணும் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கணும். ம். அப்படின்னு நினைக்கும்போது தான், சரி நாம வந்து என்னன்னா, அந்த டைம்ல ஒரு சர்க்கிள் ஒண்ணு இருக்கும் சார் எனக்கு. இப்ப நான் ஒரு கம்பெனிக்கு போறேன். சான்ஸ் கிடைக்கலன்னா, உடனே நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். நீ போ இந்த கம்பெனிக்கு." வசந்த் சொல்லுவேன். இல்ல ரவிவர்மா சொல்லுவேன். "இந்த மாரி ஒரு சான்ஸ் இருக்கு. நீ போய் ட்ரை பண்ணி பாரு." அப்படின்னு. இந்த மாரி ஒரு ஏன் நம்ம இதுவே வந்து கரெக்ட்டா வந்து நம்ம ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போக்கூடாது? ம். அப்படின்னும்போது, அந்த டைம்ல வந்துட்டு சார் நான் வந்து அருண் வீரப்பன் சார் தெரியல மீடியா ஆர்டிஸ்ட். நல்லா தெரியும். ம். அவர் தான் எனக்கு காட்ஃபாதர் சார். ம். அவர் கிட்டத்தட்ட எனக்கு 85லேருந்து பழக்கம். விஜய் யூரியா ஆட் ஒண்ணு வந்து நான் நடிச்சு நான் தான் ஹீரோ. சுந்தரம் மாஸ்டரு, பிரபுதேவா அப்போ சுந்தரம் மாஸ்டருக்கு அசிஸ்டன்ட். எனக்கு டூப் ஷாட் ஒண்ணு பிரபுதேவா போட்டாரு அப்போ. அடடா! ம். ம். அவர் பண்ண மூவ்மெண்ட் எனக்கு வரல. ம். சுந்தரம் மாஸ்டர் பண்ணி காமிச்சாரு. எனக்கு வரல. "ஐயோ! சார் எனக்கு இவ்ளோ ஃபாஸ்ட்டா பண்ண முடியாது" அப்டின்னேன். அப்புறமா தான் சரி, சரி நீ பார்த்துக்க நான் ம். அதான் அப்ப பிரபுதேவா ரொம்ப யங்கா தான் இருப்பாரு அவரு. கரெக்ட். அவர் பண்ணாரு வந்து இந்த ஷாட்ட பண்ணாரு. நான் இப்ப கூட சமீபத்தில அவர் கூட இந்த ஷோ பண்ணும்போது, பிரபுதேவாவுடைய ஷோ நானும் அதில இருந்தேன். அப்போ ஞாபகப்படுத்தினேன். ஆமாமா மனோஜ் ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவர் வந்து எனக்கு வந்து நான் கைடன்ஸ் மாரி இருந்து எனக்கு நெறைய விஷயங்கள் எனக்கு வந்து ஹாலிவுட்ல எப்படி இப்ப வந்து அப்ப தான் நான் சொன்னேன் அவர்கிட்ட, "சார் இந்த கேஸ்டிங்ன்றது எப்படி சார்? எப்படி பண்ணணும்? ஏது பண்ணணும்?" அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து சொன்னார், "இல்ல ஹாலிவுட்லலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. நீ ஆரம்பி, பண்ணு" அப்படின்னு சொல்லி. இதுக்கு எனக்கு உறுதுணையா இருந்தது இந்த கேஸ்டிங் விஷயத்துக்கு ஆரம்பத்துக்குன்னா, வெற்றின்னு ஒரு ஆக்டர் உங்களுக்கு ஆமா. தெரிஞ்சிருக்கும் நெனைக்கிறேன். வெற்றியும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்போ. அவன் வந்து என்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஏதாவது நம்ம இந்த மாரி பண்ணுவோம், நம்ம பண்ணுவோம், ஆர்டிஸ்ட்ல நம்ம குடுக்கறத பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவனுக்கு அந்த கேஸ்டிங்ன்றது தெரியாது. இந்த மாரி நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னது அவன் தான். சரி ஓகே நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப தான் நான் இத பத்தி அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி, அருண் வீரப்பன் சார் கிட்ட கேட்டு அவர் கைட் பண்ணி, சரி இத ஆரம்பிக்கலான்னு. பட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியில எந்த அளவுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு 91ல நாங்க வந்து ஒரு 6 மாசம் சார் நானும் வெற்றியும் ஒவ்வொரு ப்ரொடியூசர் கிட்டயும் போவோம். ஒரு டிவிஎஸ் 50 வச்சுக்கிட்டு ம். ஒவ்வொரு ப்ரொடியூசரும் மீட் பண்ணோம். பாலச்சந்தர்லேருந்து எல்லாரையும் மீட் பண்ணோம். சார் ம். நாங்க இந்த மாரி ஆரம்பிக்க போறோம். எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? எல்லாருமே சூப்பரான விஷயம், நல்ல விஷயம். ஏன்னா, அப்பல்லாம் ஆர்டிஸ்ட் வேணும்னா பாம்பேல போய் 10 நாள் உட்காருவாங்க. நீங்க இருந்த இடத்துல எங்களுக்கு ஆர்டிஸ்ட் தர்றீங்கன்னா பெரிய விஷயம். ம். நீங்க பண்ணுங்க நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். அப்படின்னு எல்லாருமே பாசிட்டிவா சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நான் அப்போ வந்து நான் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சுட்டீங்க. சொல்லிட்டு ம். முடிவு பண்ணிட்டு 6 மாசம் ஆச்சு எனக்கு இது பண்றதுக்கு. ம். ரிசர்ச் பண்ணி, ம். அதுக்கப்புறம் அருண் வீரப்பன் சார் தான் கைட் பண்ணி, அவருடைய ஆடிட்டர ரெக்கமெண்ட் பண்ணி எங்களுக்கு ஆடிட்டரா குடுத்து, அ எல்லாமே பக்கா ப்ரொஃபஷனலா. நாங்க எடுத்த உடனே என்ன பண்ணோம், சரி இதுக்கு ஒரு பப்ளிசிட்டி பண்ணணும்னா யாராவது ஒரு பெரிய ஆள் வேணும். கரெக்ட். நமக்கு யார பிடிக்கும்? ஏன் ரஜினி சார் இருக்கும்போது என்ன, அவனும் ரஜினி சார் கூட ஒரு படம் நடிச்சான். நானும் வந்து ரஜினி சார் தம்பியா நடிச்சேன். ஒரு நாள் ரஜினி சார போய் பார்த்து, "சார் இந்த மாரி ஒரு நான் புதுசா பண்ண போறோம் இண்டஸ்ட்ரிக்கு. உங்க கூட சேர்ந்து நாங்க ஃபோட்டோ எடுத்து நீங்க தான் இந்த கம்பெனிய ஆரம்பிச்சு வைக்கிறீங்க." அப்படின்னு சொன்னோனே, "அதுக்கு என்ன தாராளமா, நோ ப்ராப்ளம். அப்படி வாங்க வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ஃபைல் குடுத்து ஓப்பன் பண்ணி மூவ் டேலண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு வச்சோம். இந்த பேர செலக்ட் பண்ணது அவன் வெற்றி தான். ஏன்னா, நல்ல பேர் அது. மூவ் டேலண்ட் டேலண்ட் எக்ஸ்சேஞ்ச்ன்றது நம்ம அருண் வீரப்பன் சார் எனக்கு சஜெஸ்ட் பண்ணாரு. மூவ்ன்றது என்னன்னா, எங்களுடைய லோகோவே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வெற்றி, ஒரு பக்கம் நானு, ஒரு பக்கம் வெற்றி. இதெல்லாம் அந்த அளவுக்கு அவன் நல்ல பிரெயின் வெரி டேலண்டட் பெர்சன் அவன். அவன் வந்து இத தான் சொன்னான். நம்ம 2 பேருடைய மூஞ்சி போடுவோம். அப்பதான் அது கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா நம்ம 2 பேரும் ஆர்டிஸ்ட். கரெக்ட். நாம தான் பண்றோம். நல்ல கரெக்ட் ஐடியா தானே. சரி ஓகே நம்ம பண்ணிடுவோம் மூவ் டேலண்ட் எக்ஸ்சேஞ்ச். மூவ்னா மனோஜ் வெற்றி அப்டின்னான். அப்படி ஒரு மீனிங் இருக்கா? சரி, சரி நல்லாயிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு, எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி பக்காவா அப்பவே ரொம்ப ப்ரொஃபஷனலா ஆரம்பிச்சோம் நாங்க. ஆரம்பிச்சு சின்னதா வந்து பப்ளிசிட்டியே இல்லாம சின்னதா பண்ணோம். ரோட்ல போறவங்க, வரவங்கலாம் ஃபார்ம் ஃபில் பண்ணி குடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. கன்னா பின்னான்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் அவரு அருண் வீரப்பன் சொன்னாரு, "அப்படிலாம் பண்ணாதீங்க. ப்ராப்பரான நீங்க பண்ணி அதுக்கு பண்ணணும்னு ஒரு சொல்லிட்டு" சார்ஜ் ஃபீஸ் வாங்கணும். ஃபீஸ்ன்னு வாங்கணும். ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு தான் அவர் தான் என்ன கைட் பண்ணாரு. சரின்னு சொல்லிட்டு அப்ப தான் நமக்கு அதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வச்சு 120 அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நாங்க வச்சு, ஒரு பியூட்டிஃபுல் பேம்ப்லெட் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 60,000 அப்போ பப்ளிசிட்டிக்குன்னு செலவு பண்ணி, த்ரூ அவுட் இந்தியா பப்ளிசிட்டி பண்ணேன் நானு. ம். பேப்பர்ல அதில இதுலலாம் ம். ரஜினி சார் ஃபோட்டோ போட்டு. கிட்டத்தட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டுமே நாங்க வந்து ஒரு 40,000 அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பிச்சிருக்கோம் சார். அப்பா! ம். அவ்வளோ அப்ளிகேஷன் ஃபார்ம் போச்சு. எனக்கு பெரிய ஆச்சரியம் எனக்கு. அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வருமான்னு சொல்ட்டு. நெறைய பேர நாங்க சேர்த்தோம். அப்படி இருக்கும்போது தான் ஒரு தடவ முன்முன் சென் வந்து என் கம்பெனில மெம்பர் ஆனாங்க. அடடா! ம். பாம்பேலேருந்து இதுக்காக வந்து
இந்த மாரி சென்னையில வந்து 2 பசங்க பயங்கரமா கேஸ்டிங் பண்றாங்க. நான் தமிழ் படம் நடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைரக்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க. சென்னையில இந்த மாரி ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க அவங்கள போய் பாருங்கன்னு அவர் சொல்ல உடனே அவங்க வந்தாங்க. வந்து ம். எங்கள கூப்பிட்டு பேசுனாங்க. அவங்க ஹோட்டல்ல இருந்து நாங்க ம். போனோம். ம். போய் பார்த்தோனே மேடம் கிட்ட சொன்னேன் நானு. "நீங்க நடிக்கணும்னா நீங்க ஃபுல்லா நார்த் இந்தியன் ஃபேஸு. இங்க சவுத் ஃபேஸ் வேணும். அதுக்கு தகுந்த மாரி ஃபோட்டோ" என்கிட்ட ஃபோட்டோ பொட்டு வச்சு அது மாரிலாம் இல்ல அப்டின்னாங்க. "நீங்க வேணுனா எடுத்துக்கோங்க. நான் வேணா போஸ் தரேன்." உடனே நான் வந்து கைமல்னு ஃபோட்டோகிராஃபர். அவர் தான் எங்களுக்கு ஆஸ்தான ஃபோட்டோகிராஃபர். பெரிய கேமராமேன் இன்னைக்கு அவரு. அவர்கிட்ட சொன்னேன், "இந்த மாரி முன்முன் சென் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபோட்டோ சென்ட் பண்ணணும்னா" உடனே அவர் வந்துட்டாரு. நாங்க வந்து அப்ப சாரி கட்டவும் தெரியாது அவங்களுக்கு. பொட்டு வச்சு, சாரி வந்து அவங்க கட்டவே இல்ல. சும்மா சாரி மேல போட்டுக்கிட்டாங்க. பாவாடை, ஜாக்கெட் மட்டும் கட்டிக்கிட்டாங்க. கட்ட தெரியாதுன்றதுனால, மேல போட்டுக்கிட்டு பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு ஒரு ஹோம்லியா எப்படி வேணுமோ அப்படி போஸ் குடுத்தாங்க. அருமை. 8, 9 மந்த்ஸ்ல நாங்க வந்து மிகப்பெரிய பாப்புலர் அடைஞ்சோம் சார். ஃபர்ஸ்ட்டு படமே பார்த்தீங்கன்னா, உழைப்பாளி. ரஜினி சார் படத்துல ஒரு கேரக்டர் வேணும். ரஜினி சார் அவர வந்து பி. வாசு சார் என்கிட்ட சொன்னாரு. "மனோஜ் ஒரு பொண்ணு எனக்கு வந்து வேணும். ரொம்ப நாட்டியா இருக்கணும். ரொம்ப கியூட்டா இருக்கணும்." "சரி சார் நான் எப்படியாவது பார்க்குறேன்னு." நானும் ஒரு நாள் எதார்த்தமா டி நகர்ல ஒரு ஃப்ளாட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட மீட் பண்ண போனேன். அப்போ ஒரு 4, 5 பசங்க ஆடிட்டு இருந்தாங்க. உடனே அந்த பொண்ணு அவர் கேட்ட மாரி இருக்கே அப்படின்னு நெனச்சு, உடனே அந்த பொண்ண வந்து கூப்ட்டேன். கூப்ட்டு "நீ நடிப்பியா?" அப்படின்னு கேட்டேன். "ஐய்யய்யோ! எங்க அப்பா திட்டுவாரு." 8 வயசு தான் அந்த குழந்தை. "திட்டுவாரு" அப்படின்னாங்க. "இல்ல, இல்ல உங்க அப்பா எங்க இருக்காருன்னு சொல்லுமா, நான் போய் பேசுறேன்னேன்." "என் அப்பா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வீடு." போங்க. அவர்கிட்ட போனேன். போயிட்டு பேசினேன். "இல்ல, இல்ல நடிக்கிறதெல்லாம் நாங்க அலோவ் பண்ண மாட்டோம்." அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "சார் இது ரஜினி சார் படம். ஒரே ஒரு படம் நீங்க நடிங்க. நல்ல கேரக்டர், பியூட்டிஃபுல் கேரக்டர்." அப்புறமா அவர் கன்வின்ஸ் ஆயிட்டார். ரஜினி சார் படம் அதெல்லாம் சொன்னோனே வந்து கூப்பிட்டாரு, பார்த்து பேசினாங்க. அவ பயங்கர பிரில்லியன்ட். என்ன ம். சொன்னாலும் அப்படி நடிச்சா அவ. அருமை. ஒரு டைம்ல 10 நாள் கழிச்சு அவளுடைய சீன் மறுபடியும் ரீடேக் பண்றாங்க. அப்போ ஒரு கன்டினியூட்டி வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஆ. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஆ. இந்த பொண்ணு சொல்றா, "இல்லையே அந்த ஷாட் அன்னைக்கு நான் நடிக்கும்போது நான் இங்க இருந்தேன். ரஜினி அங்கிள் இங்க இருந்தாரு. இவங்க இங்க இருந்தாங்க." அப்படின்னு சொன்ன உடனே அப்பா! விவாஸ் சார் அந்த அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு செம திட்டு திட்டினார். "டேய் அந்த பொண்ணு சொல்றா கன்டினியூட்டி ம். நீங்கலாம் என்ன பண்றீங்க?" அப்படின்னு ம். சொல்லிட்டு அந்த அளவுக்கு அந்த குழந்தை பிரில்லியன்ட். அப்பா! அந்த படம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா பண்ணியிருப்பா அவ. ஏன்னா கிளைமாக்ஸ்ல அவ வந்து இந்த ஹெலிகாப்டர்ல தொங்குற மாரி ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல தான் ரொம்ப பயந்துட்டாங்க அவங்க ஃபேமிலி. அவங்க அப்பாலாம். பட் இருந்தாலும் அந்த படம் ரொம்ப நல்லா வந்தது. அது பண்ணாங்க. அதிலேயே வந்து ஸ்ரீவித்யா சின்ன வயசு ஒரு பொண்ணு இருந்தா. அவங்க தான் வந்து இந்திரஜா. அவங்கள வந்து அந்த படத்துல நான் நடிக்க வச்சேன். அந்த படம் அப்போ நடிக்கும்போது ஆக்சுவலா இந்திரஜா வந்துட்டு சார் ஒரு சாதாரணமா சின்ன சின்ன ப்ரோகிராம்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்க. அவங்க வந்து நான் ஒரு சீரியல் நடிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் நடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த பொண்ணு பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்பார்க் மாரி தெரிஞ்சது. அந்த பொண்ண கூப்பிட்டு, "நீ என்னோட ஆஃபீஸ்க்கு வரியாம்மா நாளைக்கு வந்து வா" அப்படின்னு சொன்னேன். வந்தாங்க. வந்துட்டு அவங்க அப்பா, அம்மாவோட வர சொன்னேன். வந்தாங்க. ஏன்னா என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, இந்த மாரி நான் டான்ஸ் ப்ரோகிராம்லாம் பண்ணிட்டுருக்கேன் சார். நான் வந்து ஃப்ரெண்ட் கேரக்டர்லாம் நடிச்சிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா நீ ஃப்ரெண்டு கேரக்டர் நடிக்கிறதுல எனக்கு ஒண்ணும் அப்ஜெக்ஷன் இல்ல. ம். ஆனா டான்ஸ் எல்லாம் பண்றதெல்லாம் நிறுத்திடு. சின்ன சின்ன கோயில் ப்ரோகிராம் அதெல்லாம் பண்றது நிறுத்திடு. உன்ன நான் ஒரு நல்ல இதுக்கு பண்றேன். இல்ல சார் எனக்கு அன்னன்னைக்கு அந்த என்னோட சர்வைவலே அதுதான். அது பண்ணா தான் ஏன்னா ஃபேமிலி பெருசு. அப்படிலாம் சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு நானுங்களே செலவு பண்ணி ஒரு ரூ. 3000 செலவு பண்ணி கை மேல வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ எடுத்தோம். எடுத்து அந்த பொண்ணுக்கு அந்த கேரக்டர் நான் குடுத்தேன். குடுத்த உடனே அதுக்கப்புறம் வந்து ஒரு சீரியல் ஒண்ணு வந்தது. நான் வந்து ஒரு ஹீரோ, வசந்த் ஒரு ஹீரோ. இதயம் நல்லெண்ணெய் எடுத்தாரு இல்லீங்களா? அ டைரக்டர். அவர் தான் அந்த சீரியல் பண்ணது. அவர் வந்து ஒரு ஹீரோயின் வேணும்னு கேட்கும்போது, நான் இந்திரஜாவ ரெக்கமெண்ட் பண்ணேன். அவர் சொன்னாரு, "நான் புது பொண்ணெல்லாம் போட மாட்டேன். அ எனக்கு வந்து அது செட் ஆகாது மனோஜ்" அப்டின்னாரு. "சார் இந்த பொண்ண போடுங்க. இது ஒரு நாள் ஷூட் பண்ணுங்க. அப்படி ஏதாவது வரலன்னா, அதுக்கு வேணா நான் பேர் பண்ணிக்கிறேன் சார்" அப்படின்னு அவர்ட்ட சேலஞ்ச் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு ஷூட் பண்ணாரு. அவருக்கு ரொம்ப புடிச்சிருச்சு அந்த பொண்ணுடைய பெர்ஃபார்மன்ஸ். பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த பொண்ணுடைய கேரக்டர் ஜாஸ்தி பண்ணிட்டாரு. என் கேரக்டர் குறைச்சுட்டாரு. "சார் இதுக்காகவா நான் ரெக்கமெண்ட் பண்ணேன்" அப்படின்னு சொன்னேன். ஆனா பட் இருந்தாலும் அந்த பொண்ணு நடிச்சா. அதுக்கப்புறம் அவ வந்து மலையாளத்தில போயிட்டு ஒரு ஹீரோயினா நடிச்சா. தெலுங்குக்கு போனா ஆல் டாப் ஸ்டார் அத்தன பேர்கிட்டயும் நடிச்சு, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க, "மனோஜ் நான் உங்க லைஃப்ல மறக்க மாட்டேன்" அப்படின்னு. அந்த மாரி நான் டேலண்ட்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணி நெறைய பேர பண்ணியிருக்கேன். ம். அதே மாரி தான் வள்ளி படம் அப்போ. நான் உழைப்பாளி பண்ணும்போது, ஒரு நாள் செட்டுக்கு போம்போது, ரஜினி சார் வந்து என்ன பார்த்துட்டு, "என்னப்பா நான் தானே உங்க கம்பெனிய ஆரம்பிச்சு வச்சேன். எனக்கெல்லாம் ஹீரோ தரமாட்டீங்களா?" அப்படின்னு கேட்டார். "சார் எனக்கு தெரியவே தெரியாது சார். நீங்க கேட்கவில்லை. எப்போ வேணாலும் கேளுங்க சார்" சொன்னேன்.
இல்ல மனோஜ் எனக்கு வந்து ஒரு அரவிந்த் சாமி மாரி இருக்கணும். ஆனா அவன் தான் வில்லன். அந்த பையன் எனக்கு ஒரு ஹீரோ வேணும்னு கேட்டாரு. கொஞ்சம் இருங்க சார்ன்னு சொல்லிட்டு உடனே ஆஃபீஸ் போயிட்டு ஒரு ஆல்பம் எடுத்துட்டு வந்தேன் நானு. ஆல்பம் எடுத்துட்டு வந்து அப்பலாம் ஆல்பம் தான் டேப்லோ ஆமா. இது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஓகே ஆல்பத்துல ஃபோட்டோஸ் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஆல்பத்துல வந்து காமிச்சேன். சார் இந்த பையன் தான் சார். அவன் கிளாசிக்கல் டான்ஸரா இருக்கணும்னாரு. அவன் கிளாசிக்கல் டான்ஸர். சரி சொல்லிட்டு பார்த்த உடனே நல்லா இருக்கானே பையன். அப்படியே அவன் அரவிந்த் சாமி மாரி அந்த டைம்ல அது யார் தெரியுமா? சஞ்சய். உடனே அவர் வந்து பார்த்துட்டு, இந்த பையன வர சொல்லுங்களேன் சார். அவன் பெங்களூர்ல இருக்கான். நான் இன்னைக்கு செக் பண்ணிட்டு எப்போ வரேன்னு. இல்ல, இல்ல. நோ ப்ராப்ளம். ஒண்ணும் அவசரம் இல்ல. நீங்க வர சொல்லுங்க. உடனே ஃபோன் பண்ணேன். அவங்க அப்பா கிட்ட பேசும்போது அவரு, "ரஜினி சார் படமா? நான் நம்ப மாட்டேன். ம். இதெல்லாம் சும்மா சொல்றீங்க நீங்க" அப்டின்னாரு. "சார் நீங்க வாங்க. நீங்க கெளம்பி வாங்க. இங்க வந்து இருக்க ரஜினி சார் படம் தான் அது. நீங்க நாளைக்கு ரஜினி சார மீட் பண்ணும்போது தெரியும்" அப்டின்னோனே அவரு வந்தாரு. வந்த உடனே 2 பேரையும் கூப்பிட்டுட்டு அவனுடைய வீடியோ, கீடியோ எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னேன். எல்லாம் எடுத்தோனே ஃபோன் பண்ணேன் நானு. ரஜினி சாரே லைன்ல வந்தாரு காலையில. "சார் இந்த மாரி பையன் வந்துட்டான்." "அதுக்குள்ள கூப்பிட்டீங்களா?" அப்டின்னாரு. நேத்து தானே சொன்னேன். அதுக்குள்ள ஆமா சார். ஃபோன் பண்ணேன் பெங்களூர்லேருந்து வந்துட்டாரு. சரி, சரி நான் சத்யநாராயண கிட்ட சொல்றேன் ரூம் போட சொல்லு. இல்ல, இல்ல சார் வேண்டாம். அவங்க ரிலேஷன் வீடு இருக்கு. அவர் தங்கிக்குவாரு. நீங்க வந்து உடனே ஒரு 10:30 மணிக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க மனோஜ் அப்டின்னாரு. நேரா போனோம். அவரே வெளில வந்து ரிசீவ் பண்ணாரு ப எங்கள. ம். இந்த சிடி எல்லாம் குடுத்தாரு. சிடி எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, நான் சொல்லி அனுப்புறேன் மனோஜ் உனக்கு அப்டின்னாரு. சொல்லி ஈவினிங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவன ஹீரோவா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு சத்யநாராயணன் சார் அடுத்த நாள் காலையில எனக்கு ஃபோன் பண்ணாரு. "ரஜினி சார் உங்க சர்வீஸ் சார்ஜ் என்னான்னு கேட்டாருன்னு." சார் சும்மா இருங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவர் தான் எங்களுக்கு குரு மாரி எங்களுக்கு ஆரம்பிச்சு வச்சாரு. "இல்ல, இல்ல, இல்ல. நீங்க சொல்லுங்க" அப்டின்னாரு. "இல்ல சார் வேண்டாம் சார். நல்லா இருக்காது சார் அவர்கிட்ட வாங்குனா." "இல்ல, இல்ல. நீங்க சொல்லுங்க மனோஜ். அவர் சார் வந்து கேட்டாரு பர்ட்டிகுலரா" அப்டின்னு. சரி நான் சொன்னேன், "சார் நாங்க ஹீரோ, ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணா 20% வாங்குறது தான் எங்களுடைய இது சார் அது." சரி ஓகேங்க. சொல்லிட்டேன் சார். சாயந்தரம் மறுபடியும் ஃபோன் பண்ணாரு. "சார் உங்க பணம் ரெடியா இருக்கு. நீங்க வந்து வாங்கிக்கோங்க." அடடா! போன உடனே ஒரு அமௌண்ட்டு போட்டு வச்சாங்க. பார்த்த உடனே நான் ஷாக் ஆயிட்டேன். சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, உடனே அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணேன். "உங்களுக்கு அட்வான்ஸ் குடுத்துட்டாங்களான்னு?" கேட்டேன். "இல்ல சார் இன்னும் அட்வான்ஸ்லாம் எனக்கு குடுக்கல" அப்டின்னா. எனக்கு ரொம்ப ஷாக் ஆனது அங்க தான். அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கூட அட்வான்ஸ் குடுக்காம, ம். எனக்கு அவர் கூப்ட்டு நம்ம இது குடுத்து பாருங்க. அதுதான் யார் இதுக்கு காரணகர்த்தா? யார் இதுக்கு யாருக்கு வேல்யூ தரணுன்றது தெரிஞ்சவர் ரஜினி சார். அந்த நிறுவனம் நம்ம ஆரம்பிக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அதான் சொல்றேனே 9 மந்த்ஸ் தான் எங்களால 2 பேருமே நம்ம பண்ணது. நெறைய ஆர்டிஸ்ட்ட நம்ம சஜெஸ்ட் பண்ணி பண்ணிட்டுருந்தோம். ஒரு பீரியட் மேல ஒரு பிரின்சிபலோட நான் ஆரம்பிச்சேன் சார். நாம 2 பேரும் நடிக்கக்கூடாது. நம்ம அடுத்து உங்களுக்காக அடுத்த படங்கள் வர்றாங்க கேட்குற ஆர்டிஸ்ட் கேட்க வரும்போது, நாம நடிக்காம அவங்கள குடுக்க நடிகருக்கு குடுக்கணும். ஏன்னா, இந்த ஒரு காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, நாம கம்பெனி வச்சுட்டு நாமளே வந்து நடிகர்கள் தான். ம். ஆனா வரும்போது நாம நடிக்கிறோம்னு அங்க ஃபோட்டோவ நீட்னா அது நல்லா இருக்காது. உங்கள ப்ரமோட் வெற்றி பண்ணக்கூடிய கம்பெனி மாரி கம்பெனி ஆயிடும். ஆரம்பிச்சோம். அது இருக்க சொன்னவொனே வெற்றியும் அது ஓகேன்ட்டான். ஆனா ஒரு பீரியடுக்கு மேல அவன் வந்து அதுலேருந்து வயலன்ட்டா ஐ மீன் டைவர்ஷன் ஆயி எல்லார்கிட்ட வரவங்ககிட்டலாம் எனக்கு ஒரு கேரக்டர் குடுங்க, அது குடுங்க. அப்புறம் மலையாளத்தில கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன படங்கள் செக்ஸ் படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு ரேஞ்சில பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம வந்து இதெல்லாம் இப்படி பண்றதா? அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், "இது கரெக்ட்டா வராது வெற்றின்னு" சொன்னேன். எனக்கும் அவனுக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டே இருந்தது. அப்புறமா நான் சொன்னேன், "இல்ல இந்த கம்பெனி வேணா நீ என்கிட்ட குடுத்துரு. நான் வேணா உனக்கு ஒரு அமௌண்ட் தரேன். நான் நடத்திக்கிறேன்." "இல்ல நான் தான் நடத்துவேன்." "ஓ இல்லன்னா கம்பெனி இழுத்து மூடுவோம்." அப்படின்னாப்படி. நான் சொன்னேன், "இல்ல அப்படிலாம் பண்ணாத. ரஜினி சார் ஆரம்பிச்சு வச்ச கம்பெனி இது மூடக்கூடாது. நான் பண்ணலன்னா கூட பரவால்ல. நீயே நீ பண்ணிக்கோ." நடத்து. ம். அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டேன் நானு. ஆனா பட் அவர் வந்து அந்த டைம்ல அவன் வந்து இல்ல அதுன்னு அந்த கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்கு மேல அவரால ரன் பண்ண நடத்த முடியல. முடியல. அதனால அவரு அது கொஞ்சம் ஆனா பட் ஹி இஸ் வெரி டேலண்டட் ஃபெலோ. அவன்கிட்ட நல்ல ஒரு ரைட்டிங் எல்லாமே இருக்கு. ஏன்னா, நானும் அவனும் சேர்ந்து ஒரு இன்னைக்கு வரைக்கும் பண்ணியிருந்தோம்னா, இன்னும் பெரிய எங்கேயோ லெவல்ல போயிருக்கும். எங்கேயோ போயிருப்போம். அது கொஞ்சம் அந்த டிஸ்டர்ப் ஆன உடனே நம்ம 2 பேர் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சரி அப்புறமா வந்து எல்லாரும் சொன்னாங்க, "எல்லாரும் பிரிஞ்சுட்டீங்க, பிரிஞ்சுட்டீங்கன்னு" சொல்லிட்டு ரொம்ப ஏன் இந்த மாரி ஆச்சுன்னு. ஏன்னா பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கம்பெனி. டக்குன்னு ஒரு 1 வருஷத்துக்குள்ள இந்த மாரி பிரேக் ஆன உடனே, அப்புறமா எனக்கு வந்து நெறைய ஏஜென்சிஸ் எல்லாம் வந்து கேட்டாங்க. "நீங்க ஆரம்பிங்க சார். நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்." அப்புறமா தான் நான் டிசைட் பண்ணேன். சரி ஓகே நம்மளே ஆரம்பிப்போம். அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தனியா சன்ஷைன் சொல்லிட்டு என் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி, நான் ஆரம்பிச்சு எனக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு என்னோட அந்த ஸ்டேபிள் பண்றதுக்கு என் கம்பெனி. நெறைய காஸ்டிங் ஒர்க் அதெல்லாம் ம். பண்ணிட்டு 93ல நான் ஆரம்பிச்சேன். 2000 வரைக்கும் நல்லா காஸ்டிங்ல நான் வந்து ரொம்ப நல்லா ஈவன் அப்போ வந்து தாரா மேடம், பிஜு மேடம் இவங்க தான் சீனியர் கோஆர்டினேட்டர்ஸ். ஆமா. அவங்களுக்கு இயக்குல நானும் வந்து அந்த வந்த புதுசுலயே கொஞ்சம் பேர் வாங்குன உடனே, அவங்களே என்ன கூப்பிட்டு ஃபோன்லலாம் பாராட்டியிருக்காங்க.
பரவாயில்ல நீங்க ஷார்ட் டைம்ல அதுவும் இல்லாம மேல் கோஆர்டினேட்டர்ன்றது அப்ப இருக்க மாட்டாங்க ஜாஸ்தி. நான் தான் அப்ப மேல் கோஆர்டினேட்டர் ஒருத்தன் கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணது. ஸோ அத அப்படியே நான் மெயின்டெயின் பண்ணிட்டே இருந்தேன். எனக்குன்னு சில பிரின்சிபல்ஸ்லாம் வச்சிருந்தேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸா இருந்தது. ஆனா ஒரு கரெக்ட்டா நான் வந்து ஒரு டைம்ல பார்த்தேன். ஏன் நம்ம வந்து அப்போ வந்துட்டு தான் எனக்கு ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. படங்களுக்கு என்ட்ரி பண்ணும்போது நெறைய ப்ராப்ளம்ஸு ஃபேஸ் பண்றது. அப்புறமா வந்துட்டு நானே வந்து அந்த கேஸ்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது சில மேனேஜர்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணுவேன். என்னால அவங்கள அப்ரோச் பண்றதுக்கே ஒரு 3 மாசம் ஆகும், 4 மாசம் ஆகும். தட்டி கழிச்சுட்டே இருப்பாங்க. ஏன் நம்மளே மேனேஜர் ஆகக்கூடாது? நம்மளே வந்துட்டு செலிபிரிட்டி மேனேஜரா நம்ம வந்து ஹீரோயின்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்ப ஆரம்பிச்சேன். அப்ப தான் தேஜஸ்ரீ வந்து ஒரு ஆட் பண்றதுக்காக இங்க வந்திருந்தாங்க. அவங்கள வந்து நான் பார்த்த உடனே ரொம்ப ஹோம்லியா இருந்தாங்க. சரி சொல்லிட்டு அவங்கள ஃபோட்டோ எடுத்து, அவங்கள ஒரு படத்துக்கு ஹீரோயினாவே நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அவங்க மலேசியால போயிட்டு ஆக்ட் பண்ணாங்க. பட் அந்த படம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால, சின்ன ஒரு பாலிடிக்ஸ்னால அவங்க நடிக்க முடியாம திரும்பி வந்து ரொம்ப அழுதாங்க. "என்னமோ தெரியல எனக்கு அனுப்பிச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், "பரவாயில்லம்மா ஒண்ணும் கவலைப்படாத. நீ போ. ஒரு 6 மாசம் கழிச்சு நான் உனக்கு மறுபடியும் கூப்பிடுறேன்." இப்போ வந்து ஏன்னா பேப்பர்லலாம் இவங்களுக்கு நடிக்க வரல. அதனால திருப்பி அனுப்பிச்சுட்டோன்ற மாரி வந்தது. ஓ! ஓ! சரி அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. பட் அதுக்கு நான் வந்து சொன்னேன், "ஒரு டைம் ஸ்பேஸ் எடுத்துக்கோ நீ. நான் பண்றேன்னு." அப்புறமா ஒரு 4 மாசம் இருக்கும். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஷி இஸ் அ வெரி டேலண்டட் கேர்ள், வெரி டேலண்டட் டான்ஸர். சரி ஒற்றன் படத்துக்காக ஒரு சாங் பண்றதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்டு, இவங்கள நான் சஜெஸ்ட் பண்ணேன். பார்த்துட்டு அவங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட சொன்னதுக்கு, "ஐயோ! ஐட்டம் சாங் ஆனா எனக்கு ஹீரோயின் ஆக முடியுமா? நீ அதெல்லாம் கவலையே படாத. நான் உன்ன ஹேண்டில் பண்ண போறேன். நீ கவலைப்படாத வா! இந்த சாங் பண்ணு. நான் சொல்றத செய்." "சரி ஓகே நான் பண்றேன்." அப்படின்னு பண்ணாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சாங் பண்ணாங்க. 2 படம் 2 சாங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெறைய சாங் வந்தது. ஒரு சாங் கூட நான் பண்ண பண்ண வைக்கல அவங்கள. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து கேரக்டர் ரோல் இது அப்படின்னு பண்ணி இதில சம்திங் சம்திங்ல ஒன் ஆஃப் த ஹீரோயின். மதுர படத்தில விஜய் கூட ஒன் ஆஃப் த ஹீரோயின். இப்படி அவங்கள கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 45, 50 படம். அவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடா எல்லாத்துலயும் சாங்கும் பண்ண வைப்பேன். இதுவும் பண்ண வைப்பேன். எனக்கு என்ன தெரியுமா சார்? அப்பல்லாம் வந்துட்டு என்னுடைய ஆங்கிள் அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு சொல்லுவாங்க என்கிட்ட. தங்கச்சி கேரக்டர் பண்ணா தங்கச்சி கேரக்டராவே வரும். இது இது எனக்கு உடன்பாடே கிடையாது. டிக்கெட் வாங்குற பப்ளிக் வந்து, "நீ தங்கச்சி கேரக்டர் நடிச்சுட்ட. அதனால நான் வந்து நீ அடுத்த படம் நீ நடிக்கிற படம் நான் பார்க்க மாட்டேன்னு" சொல்லிட்டு யாரும் சொல்றதில்ல. இவங்க இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க தான் அது மாரி சொல்லி, சொல்லி கரெக்ட்டு. அது ஒரு எனக்கு என்னுடைய ஒப்பீனியன். ஆனா அவங்க அந்த கடத்தில தங்கச்சி. அடுத்த படத்தில ஏன் இப்ப இவங்க ரஜினிக்கு தங்கச்சியா இவங்க பண்ணலையா? கி 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 கீர்த்தி சுரேஷ் பண்ணலையா? அது மாரி எத்தனையோ பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இது வந்து அந்த டைம்ல அந்த மாரி ஒரு ட்ரெண்ட் இருந்தது. கரெக்ட். அதில மீறி அவங்கள வந்து நான் அந்த படத்தில பண்ணிட்டு, அவங்க வந்து ஹீரோயினா கொண்டு வந்துட்டேன். அதில அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கூட அவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ மறுபடியும் ஷி வாண்ட்ஸ் டூ ரீஎன்ட்ரி. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி மனோஜ் மறுபடியும் நான் வந்து நடிக்கணும் அப்டின்னாங்க. கண்டிப்பா நடிக்க வைக்கிறேன். வாங்க அப்டின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்பவும் அவங்களுக்கு அந்த டேலண்ட் நெறைய டான்ஸ் ப்ரோகிராம்ஸ் இன்னைக்கும் அவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ஃபாரின்லலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட யுஎஸ் போயிட்டு பண்ணிட்டு வந்தாங்க லாஸ்ட் மந்த். ஸோ அவங்க வெரி குட் டான்சர், வெரி டெடிகேட்டட் சார். எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கிற வரைக்கும் ஒரு காசிப் கூட வந்ததில்ல. ம். அவங்க இத்தனைக்கும் ஒரு கிளாமரஸ் ஹீரோயினா தான் இருந்தாங்க. ஒரு காசிப்பும் வந்தது ஏன்னா, அவ்ளோ ஒரு ஃப்ரெண்ட்லி எல்லா பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் அவ்ளோ ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. தேஜஸ்ரீனா எல்லாருக்கும் அவ்ளோ பிடிக்கும். ஸோ அந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்து ஏன்னா என்னுடைய அணுகுமுறையே பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல பிரஸ் பீப்பிள்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நான் ஆர்டிஸ்ட் கூட கனெக்ட் பண்ண வச்சிருப்பேன் நான். அதனால எல்லா பிரஸ்ஸும் நல்லா கவரேஜ் குடுப்பாங்க. நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் என்னுடைய ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு வருஷத்துக்கு 10 படம், 15 படம். என்கிட்ட ரெக்கார்டே இருக்கு. அசின் எப்படின்னா சார், அ ஒரு தடவ பூரி ஜெகன்னாத் சார் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி எனக்கு "மனோஜ் எனக்கு ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாரி வேணும்" அப்படின்னு கேட்டாரு. ஓகே சார்ன்னு. அப்பதான் இவங்க வந்து ஹயகிரிவாஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆட் நான் பார்த்திருந்தேன். நல்லா இருந்தது. உடனே அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்க அப்பாகிட்ட சொன்னேன். இந்த மாரி ஒரு படம் வந்திருக்கு. பெரிய டைரக்டர். அம்மா நானா தமிழ் அம்மாயின்னு சொல்லிட்டு தெலுங்குல படம். ஆமா. அந்த படத்துக்கு வேணும்னு சொன்ன உடனே, நான் உடனே சார் இந்த மாரின்னு சொல்லிட்டு அந்த ஹயகிரிவ ஆட் தான் அனுப்பிச்சேன். நல்லா இருக்கே இந்த பொண்ணு. இவங்கள வர சொல்லுங்க இம்மீடியட்டான்னு நான் சொன்னேன்னா, இம்மீடியட்டா போனாங்க, பார்த்தாங்க. உடனே ஓகே பண்ணிட்டு சைன் பண்ணிட்டாரு. அவங்கள ஹீரோயினா போட்டாங்க. ஒரு காலகட்டத்தில அசின் வந்து சினிமா உலகத்த விட்டே விலகிட்டாங்க. அப்படி முடிவெடுக்க அவங்கள தூண்டியது எது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க?
சார் மேபி எனக்கு தெரிஞ்சு சார் அவங்க அப்பா வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் அவங்க. நான் பார்த்த வரைக்கும் ம். அவங்க அப்பாவுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தாங்க. ஓ! மேபி அது ரொம்ப அவருக்கு பிடிக்காம ஒரு ஃபேமிலி லைஃப்ல போலாம் அப்படின்னு கூட நெனச்சிருக்கலாம். யார்கிட்டயும் பேச விட மாட்டாரு. யாரும் இது ம். பண்ண விட மாட்டாரு. ம். ரொம்ப நைஸ் பெர்சன். ஆனா என்கிட்ட ரொம்ப நல்லா பழகுவாரு. ம். பட் இருந்தாலும் சரி அவ்வளோ ஜோவியலா பழக விட மாட்டாரு. பட் அந்த இதுக்கப்புறம் நான் பெருசா ஒரு 2 அசைன்மென்ட் ஆட் பண்ணேன். 1 இது பண்ணேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் பெருசா அவங்கள நான் இது பண்ணல, ஃபாலோ ம். பண்ணல. நமிதாவ எங்க கண்டெடுத்தீங்க? நான் மீத்தாவ வந்துட்டு எப்படின்னா சார், எங்கள் அண்ணா படத்துக்கு சித்திக் சார் என்கிட்ட கேட்டாரு. இந்த மாரி ஒரு வேணுன்ட்டு. கேப்டன் சார் வந்து அவருக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அப்ப தான் நமிதா வந்து எனக்கு தெலுங்குல அவங்க பண்ணி ஒரு 3, 4 படம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அங்க ஒரு பெருசா அவங்களுக்கு ஒரு பிரேக் கிடைக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து வேற ஒருத்தர் மூலியமா அந்த நட்பு கிடைச்சது. அப்போ நான் பேசினேன் நமிதா கிட்ட. நான் சொன்னேன் இந்த மாரி நமிதாவுக்கு வந்து இந்த எங்கள் அண்ணான்னு ஒரு படம் இருக்கு. விஜயகாந்த் சார் கூட நடிக்கணும் அப்படின்னாங்க. அப்ப அவர் சீனியர் ஆக்டர்ன்னு சொல்றாங்களே பரவாயில்லையா? அப்படின்னு கேட்டாங்க. இல்லம்மா இந்த கேரக்டர் டிஃபரெண்ட். அத பத்தி கவலைப்படாத. அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள வரவழைச்சு நைட் 12 மணிக்கு வந்தாங்க. எனக்கு வந்து பிஸ்ஸா வேணும் பசிக்குது. ம். அதனால நீ வாங்கி வைங்க அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு பிஸாவோட தான் அவங்கள நான் இன்வைட் பண்ணேன். ம். ஃபர்ஸ்ட்டு அவங்கள பார்த்ததே நான் அருமை. அப்பதான். ஃபோன்ல தான் பேசிட்டு இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசி அத பண்ணேன். அந்த படம் பார்த்துட்டு எல்லாருக்கும் புடிச்சது. ஓகேன்னு சொல்ட்டாங்க. ஆனா நடுவுல வந்து நெறைய பேர் வந்து, என்ன வந்து அவரு வந்து அவ்ளோ சீனியர் ஆர்டிஸ்ட்டு அவர கூட நீங்க நடிக்க வைக்கிறீங்க. அவர் சின்ன பொண்ணு. அப்படின்ற மாரி என்கிட்டயும் சொன்னாங்க. அவங்ககிட்டயும் சொன்னாங்க. அதெல்லாம் அப்போ சித்திக் சார்கிட்ட நான் கேட்டேன். சார் அவங்க ரோல் எப்படி இருக்கும்னு. அதுவரைக்கும் நான் கதை கேட்கல. அவர் சொன்னாங்க, "இல்ல, இல்ல மனோஜ். இவங்க தான் பின்னாடி போவாங்களே தவிர, அவங்க வந்து நான் இது பண்ண மாட்டாங்க. அந்த மாரி ஒரு டிஃபரண்டான கேரக்டர் நல்லா இருக்கும்." அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நமிதா அது பண்ணாங்க. நமிதாக்கு அப்போலாம் வந்து தமிழ் பேச வராது. ஹிந்தி தான். ஆமாம். ஸோ, அதனால அவங்களுக்கு அந்த படத்திலருந்து அந்த படம் பயங்கர ஹிட் ஆச்சு. அதுலேருந்து அவங்க நமிதா வந்து ஒரு குழந்தை மாரி சார் அவங்க. ஆக்சுவலா இப்ப கூட பார்த்தீங்கன்னா, ஷி இஸ் அ சாஃப்ட் நேச்சர் பொண்ணு. என்னுடைய ஆர்டிஸ்ட்லயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்க தான். ஆனா, அப்படியா? அதே நேரத்தில நெறைய சண்ட போடுறதும் நாங்க 2 பேர் தான். அ. ஏன்னா, அவங்க சாக்லேட்டு, சாப்பாடு இதெல்லாம் நெறைய சாப்பிடுவாங்க. பிஸ்ஸா இந்த மாரி விஷயங்கள். அது நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். "ஏய் சாப்பிட்டீங்கன்னா குண்டாயிடுவீங்க" அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோதான். அவங்க சாப்பாடு விஷயத்துல மட்டும் சொன்னா, தட்டு அப்படி பறக்கும் வீட்ல. பயங்கர ஒரு இது. ஆனா அதே நேரத்தில ஷி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. நான் வந்து ஃபங்ஷனுக்கு போனேன்னா கூட, அப்போ வந்து நான் மாருதி 800 கார் சின்ன கார் தான் வச்சிருந்தேன். அப்போ வந்து நான் சொல்லுவேன் ஃபங்ஷன் போனா கார் "இல்ல, இல்ல மனோஜ் நான் உன் கூடவே வரேன்" அப்படின்னுவாங்க. என் கூட தான் வருவாங்க. ஓ! ஆனா நான் சொன்னேன், "நீங்க உட்கார்ந்தா உன் கால் இடிக்கும் இதுல கரெக்ட். 800ல உட்கார்ந்தா கம்ஃபர்டபுளா இருக்காது." "இல்ல, இல்ல பரவால்ல நம்ம 2 பேரும்." அது ம். அந்த ஒரு பந்தம்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு டவுன் டூ எர்த் பெர்சன்னு. அவங்களுக்கு மட்டும் தான் நான் கதைய கேட்பேன். ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்றதுனால, அவங்களுக்கு வர கதையெல்லாம் நான் தான் கேட்பேன். பண்ணுவேன். வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி இது. எப்பவுமே சொல்லுவாங்க, "நான் கல்யாணம்னு பண்ணா ஃபர்ஸ்ட்டு இன்விடேஷன் உனக்கு தான் மனோஜ்னாங்க." ம். அதே மாரி கல்யாணம் பண்ணும்போது எனக்கு தான் இன்விடேஷன் அனுப்பிச்சாங்க. அருமை. ஃபர்ஸ்ட்டு ம். இன்விடேஷன். அது கூப்பிட்டு இன்விடேஷன் அனுப்பிச்சாங்க. எந்த நடிகையோடையாவது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கா? ஒரே ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லணும்னா பத்மபிரியாவோட இன்சிடென்ட். பத்மபிரியாவ வந்து மிருகம் படத்துல நடிக்க வச்சேன். நடிச்சுட்டு அவங்க வெளியில வரும்போது, அவங்க லாஸ்ட் ஷாட் 7 மணிக்கு ஃப்ளைட்டு. முடிச்சுட்டு போனவங்கள மறுபடியும் கூப்பிட்டு, இன்னும் ஒரு ஷாட் இருக்குன்னு கூப்பிட்டு, இந்த காஸ்டிங் டைரக்டர்ஸ் அப்படின்றவங்களுக்கு இங்க தமிழ் சினிமாவுல மரியாதை இருக்கா? இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள சஜெஸ்ட் பண்றது. டைரக்டர்ஸ்க்கு தெரிஞ்ச ஆட்கள போடுறது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.